ஈஜிப்ட் மானிட குலத்தின் நாகரிக வளர்ச்சி ஆரம்பமானது முதல் இன்று வரை யாருக்கும் புரியாத ரகசிய நகரம். அதீத சக்திகளின் மேல் ஆசை கொண்டு அலைவதே இவர்களது சரித்திரம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்த முன்னோர்களை மம்மிகளாக மாற்றி பாதுகாத்து என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு உயிரூட்ட முடியும் என்று நம்பி அதற்கு பாரத தேசத்தில் உள்ள ஒரு அற்புத சக்தியை அடைய ஈஜிப்தில் இருக்கும் ஒரு இனத்தினர் முயற்சி செய்கின்றனர். அந்த அற்புத தெய்வ சக்தியை இவர்கள் அடைந்தால் பாரத தேசம் சர்வநாசம், பிரபஞ்சம் இவர்கள் கைவசம். माँ जी, अब्बा जान किधर है? वो आएगा बेटा. சீசன் என் புருஷன் முக்தார் வெற்றி வாகையோட வந்துட்டு இருப்பாரு. போய் பார்த்துட்டு भाईजान என் புருஷன் முக்தாரங்க பாய் மகிமையான அந்த திருசூலத்தை கொண்டு வந்துட்டாரா? அந்த ரகசிய மகாசக்தி பேருக்கு சர்வநாசம் பண்ணிட்டாரா? जवाब क्यों नहीं दे रहे हो? जाफर भाईजान क्या हुआ? भाईजान क्या पैसा में भरा है? भाईजान जवाब क्यों नहीं दे रहे हो? मुख्तार एंड थाले அந்த சக்தியை கொண்டு வரேன்னு சொன்ன என் புருஷனை இப்படி செஞ்சது யாருன்னு சொல்லு. புருஷனோட கண்ணு என்னைக்காவது ஒரு நாள் அந்த தேசம் அழியறது போத்தே தீரும். அன்று முதல் ஒரு வருட காலம் பக்தூன் இருளிலேயே இருந்தாள். கணவன் மரணத்திற்கு பழிவாங்க துடித்தாள். ஈஜிப்தின் சூன்ய சக்திகளின் உதவியோடு ஒரு திட்டம் தீட்டினாள். எந்த தாயும் செய்ய துணியாத ஒரு கொடுமையை தன் மூத்த மகனுக்கு செய்ய துணிந்தாள். மகாதேவராயா சுவாமி, இந்த குழந்தை மகாசக்தியோட வரப்பிரசாதம். உன் அப்பா அம்சத்தோட பிறந்திருக்கிறதால குழந்தை கைப்பட்ட உன்ன வைரம் பிரகாசிக்குது. வரப்போற எதிர்காலம் இந்த குழந்தையோட கையில தான் இருக்கு. சுவாமி, அப்ப ரக்ஷகன் எங்க இருக்கான்? 21 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற மகா சுக்கிரகரணம் வரைக்கும் குழந்தைய நீங்க காப்பாத்துங்க. சரியான காலம் வரும்போது ரட்சகன ஜெகன்மாதாவை வரவழைச்சுக்குவா. ஜெய் ஜெகன்மாதா.
மகனுக்கு பொருத்தினாள். அவனை ஒரு மனித ஆயுதமாக உருவாக்க மந்திர தந்திர சக்திகளுடன் கடுமையான பயிற்சிகளும் அளித்து வளர்த்தாள் பக்தூர். 25 ஆண்டுகளாக உருவான அந்த மனித ஆயுதத்தின் பெயர் ராக்கா. ஜுவாலாமுகியோட வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும்? மகாதேவராயா, நான் போய் அஷ்டாதச சக்தி பீடங்களை தரிசனம் பண்ணிட்டு கும்பமேளாவுக்கு ஹரித்வாருக்கு வருவேன். நீ இந்த ஜுவாலாமுகி வைரத்தை எடுத்துக்கிட்டு அங்க வந்துரு. ஜுவாலாமுகிக்கு கங்கை நதியிலேயே அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் உன் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு எல்லா ரகசியத்தையும் தெரியப்படுத்தணும். जय जान माता. மகாதேவராயா, சுவாமி, ஐஸ்வர்யாவையும் ஜுவாலாமுகியையும் பத்திரமா பாத்துக்க. சித்தம் சாமி. பாத்தியா ஜாஃபர், என் பெரிய பையன் இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சக்தி பீடத்தை அழைக்கிறதுக்கு தன்னை தயார் பண்ணிட்டு இருக்கான். இனி நமக்கு வேண்டியது அங்க இருக்கிற ருத்ரசூலம், அந்த ஜுவாலாமுகி வைரம். அந்த வைரம் இப்ப மகாதேவராயன் கிட்ட இருக்கு. ஆனா நாம அதை கைப்பற்றுறது முடியாத விஷயம். ஏன் முடியாது? அந்த மகாதேவராயன் இப்ப இந்தியாவோட சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் ஆயிட்டான். இப்ப என்ன செய்யறது? ஒரே வழிதான் இருக்கு. அந்த மகாதேவனுக்கு 21 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவன் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். நாம நினைச்சது நடக்கணும்னா வைரத்தோட அந்த பொண்ணும் நமக்கு வேணும். அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி அவளை கிட்னாப் பண்ணிடலாம். அவளோட பேர் என்ன? ஐஸ்வர்யா. Stop. Okay, everything is fine. Carry on. சுப்பராவ், what is this? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த புதுசா கேக்குறீங்களே மேடம்? டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செக்யூரிட்டி சுப்பா டியூட்டில டப்பாவை கட்டிடுவான். எங்க அப்பா, இந்த இடத்துல கூட செக்யூரிட்டி எதுக்கு? நீங்க சாப்பிடுற 5 ஸ்டார் சாக்லேட்டா இருந்தாலும், நீங்க ஸ்டே பண்ற 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும், wherever he goes, our security follows. Pick.
फिकर मत कर ஏற்பாடு செஞ்சிட்டோம் ஹோம் மினிஸ்டர் பொண்ணு ஹோம் மினிஸ்டர் பொண்ணுக்காக இந்த கேங் எதுக்கு ட்ரை பண்ணுது? ஹாய் டாடி. ஹாய்மா. நீங்க அப்ராட் போறீங்களாமே? ஆல் தி வெரி பெஸ்ட். நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரக்வாலி ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன். நாளைக்கு மார்னிங் நாங்க கிளம்புறோம். ஐ அம் வெரி இல்ல ஐஸ்வர்யா, 2 மாசத்துக்கு ஐஸ்வர்யா வெளிய எங்கேயும் அனுப்பாது என்ன? வாட்? நான் போறேன் டாடி. முடியாது ஐஷு. அன்னைக்கு நீ ஸ்விம்மிங் போனப்போ நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஐஜி அங்கிள் பர்டிகுலரா என்கிட்ட சொல்லிருக்காரு, உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு, எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு. சுப்பரா சார், சார் ஐஸ்வர்யா வீட்டிலே தான் இருக்கணும். செக்யூரிட்டி டபுள் ஆக்குங்க, ஜாக்கிரதையா பாத்துங்க. சூஸ் சார். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். நான்சென்ஸ். எப்ப பார்த்தாலும் ஜெயில போட்ட கைதியாட்டம் செக்யூரிட்டிங்க வாட்ச்மேனுங்க. சின்ன வயசுல இருந்து இப்படிதான், கொஞ்சம் கூட ஃப்ரீடமே கிடையாது. உன் லைஃப் பெட்டர் டி. டாம் இட். கவர்மெண்ட் காலிங் பேரட் அட் ஹோம். ஐசே, ஹலோ ஐசே. டாமி, நம்ம அரக்கவேலை ட்ரிப் ரெடி, நம்ம கேங் ரெடி. நம்ம அரக்வாலி ட்ரிப்புக்கு போறது இல்ல. டாடி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன்? டோன்ட் வரி, சீக்ரெட் ட்ரிப் போறோம். சரியா 1 ஹவருக்கு அப்புறம் எங்க வீட்டு செவுத்து பக்கம் ரெடியா வந்து நில்லுங்க. நம்ம எல்லாரும் சைலண்டா ஜம்ப். ஓகே, இப்போ வந்துறோம். பாய்ஸ், பாப்பாவை நாம தாப்பா போட்டு காப்பாத்தணும். நாளையில இருந்து இன்னும் 4 செக்யூரிட்டி பீப்புள் வராங்க. அதாவது டபுள் செக்யூரிட்டி பாதுகாப்பு. எறும்பு ஏப்பம் விட்டாலும் அதை நீங்க வாட்ச் பண்ணணும். அந்த செவர்ல இருந்து இந்த செவர் வரைக்கும், இந்த செவர்ல இருந்து அந்த செவர் வரைக்கும் எங்க எது நடந்தாலும் உடனே அது என் கவனத்துக்கு வரணும். பேரட் மாதிரி இருக்கிற ஐஸ்வர்யா பாப்பா, டாபர் வேன் மாதிரி இருக்கிற இந்த சுப்பாராவ் தனக்கு செக்யூரிட்டியா வந்ததை நினைச்சு ஆனந்தத்துல அப்படியே பொங்கணும். மந்திரி சார் சந்தோஷத்துல வீங்கணும். அத பாக்குறவங்க மயங்கி தூங்கணும். என்ன பிளான் ஐசா? நோ பிளானிங், நோ பிரிப்பரேஷன், only trip. நான் கண்ணை மூடிக்கிட்டு மேப்ல எந்த இடத்துல விரல் வைக்கிறேனோ அங்க போலாம். ஓகே? காவல்காரங்க, செக்யூரிட்டி, சுப்பாராவ், செக்கிங் எதுவுமே இல்லாத ஃப்ரீடமான இடத்துக்கு வந்துட்டோம். आइए 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 आइए, वेलकम टू जयपुर. जयपुर को सुस्वागत है. जयपुर को रंडी, जयपुर को वांगो वांगो. आर यू तमिल? ஏய், தமிழ் ஆளு. தமிழே கற்றுக்கல என்ன பிலிமா? இவ்வளவு சூப்பர் லேடிஸோட வந்திருக்கேங்க. கேடி ஜாஸ்தி. இன்னோ பி கேடி ஜெய்சா தேख. எனக்கு ஹிந்தி தெரியும். டாமி, ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாரு. ஓகே. வணக்கம் மேடம், எங்களது A to Z டிராவலிங் ஏஜென்சி. டூரிஸ்டுங்களோட லாட்ஜிங், போர்டிங், சைட் சீயிங், கைடிங் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குவோம். அதை இந்த வேன்ல சுத்தி காட்டுவோம். பை த பை, வாட்ஸ் யுவர் நேம்? தெய்வம். தெய்வம் மீன்ஸ் காட். தெய்வமே. आपका नाम? டாமி. டாமி மீன்ஸ் டாக். வெரி நைஸ். டாமி, மெர்சிடஸ் BMW ல சுத்தியே போர் அடிச்சிச்சு. இந்த வேன்லயே சுத்தலாம். வெரைட்டியா இருக்கும். எஸ். வாவ்! சல்மான் வாண்டட். இன்னைக்கு தான் ரிலீஸ். டாமி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். எஸ், வித்அவுட் செக்யூரிட்டி. ஓ, பாப்பா படுத்திருக்குமா? ராத்திரி பூரா டிவி பாத்துருக்கும் போல இருக்கு. பாப்பா ஐஷு, ஐஷு, பாப்பா எழுந்திருப்பா. அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ட்ரிப்புக்கு போறேன். சுப்பா, உன் டப்பா டான்ஸ் ஆட போகுது. டாடா, பை பை. பாப்பா, என்ன காரியம் பண்ணிட்டமா நீ? கவர்மெண்ட் காலிங். பேரட் பறந்து போயிடுச்சு. என்னடி இது? தியேட்டர் போட்ட மாதிரி இருக்கு. ஐசே, ஹவுஸ்ஃபுல். டிக்கெட் நில்லு. கொஞ்சம் வழியை விட்டு தள்ளு. இப்போதைக்கு போஸ்டரையும் டெக்கரேஷனையும் பார்த்துட்டு போங்க. முடிஞ்சா மேட்னிக்கு ட்ரை பண்ணலாம். நோ வே. சல்மான் சினிமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும். டாமி, பிளாக்ல ட்ரை பண்ணு. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. டாமி, கம் ஃபாஸ்ட். இந்த சினிமால ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருக்குமா?
மேல அம்சமா வரும் யானை மேல என்ட்ரி அட்டகாசண்டி. ஸ்பீட பார்த்தா நம்ம தமிழ மாதிரி இருக்காண்டி. பார்க்கதான் அவர் தங்க தமிழ, சீருனா அவர் சிங்க தமிழ். இவர் பெரிய சல்மான் ஃபேனு, ஆனா இவருக்கே இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, என்னையும் சேர்த்துதான். டர்ட்டியா இருந்தாலும் டைனமிக்கா இருக்காண்டி. டைனமிக்கா மட்டும் இல்ல, ரொமான்டிக்காவும். टिकट आ रही है। अरे चल यार, ये चौका आ जाओ आ जाओ फटाफट, बहुत कम टिकट बचे हैं, आ जाओ चौका 500 ये लो चलिए आ जाओ। ए पकिया इसके हाथ में माल को दिखता है रे, तेरी पैदा मारो। एक दो क्या मेरी टिकट है मेरे हाथ में, पैसे देना। चढ़ देखने का है, पैसे निकाल। देना बहुत पैसा है तेरे पास, हाँ இருந்தா கொடுத்துருவாங்களா? पैसे निकाल, बहुत माल है ना तेरे पास। पिक्चर देखना है तो फिर से टिकट लेना होगा। कौन है तू? शक्ति। क्या? ऊपर है भगवान, पिक्चर में सलमान, वो एदिर निक्किरदु शक्तिमान। ए बावलिया, तेरा प्रॉब्लम क्या है? अरे यार प्रॉब्लम ஏகப்பட்டது இருக்கு. जिस देश में गंगा बहती है उस देश में पानी नहीं, जिस थिएटर में पिक्चर है उसके टिकट्स नहीं है। अरे यार अगर ब्लैक में टिकट है तो खरीदने के लिए पैसे नहीं। चलो यार अगर ब्लैक में टिकट खरीद ही लिया, फिर उसके बाद तेरे जैसे नीच कमीन कुत्ते लुच्चल के बच्चे के साथ लड़ने के लिए, न्याय को अन्याय से, धर्म को अधर्म से बचाने के लिए भगवान ने एक आदमी को चुना है। बोले तो हम तालिया இதுல கிழிச்சாயா तालिया। बज गई घंटी। क्या बे, चलो यार जल्दी खत्म करते हैं, पिक्चर देखना है। நீ எவ்வளவு பேர் எதிரில வந்தாலும் எகிரி அடிக்கிற எந்திர எந்த சுயநலமும் இல்லாம எங்களை காப்பாத்துற சுந்தர அசப்ல என்டிஆர் அட்டாக்ல எம்ஜிஆர் पैसे निकाल। क्या பாராட்டுறது நிறுத்திட்டு பணத்தை எடுப்பா, ஆத்ம पैसा இப்ப குடுக்கல ஆயிடுவ பீஸா। ஐசா ஆல்ரெடி டிக்கெட்டுக்கு 500 3000 ரூபாய் கொடுத்துட்டேன். நம்மளது டிக்கெட் கணக்கு இல்ல, ஃபைட் கணக்கு. ஹெட்டுக்கு 1000, எடு 10,000. ஏய் ஃபைட் பண்ண சொல்லி நாங்க கேட்டோமா?
இந்த லோ கிளாஸ் இப்படிதான் நம்ம வீக்னஸ் பார்த்து அடிப்பாங்க. உன் டம்மி அவங்க அடிச்சதுனால தான் அவங்கள நான் அடிச்சேன். வாண்டடா அன்வாண்டடா? யூ ஐ ஹேட் கன்னிங் ஃபெலோஸ். Thank you. டாமி பாப்பலாம். பணத்தை கொடு. இது பாரு ஏதோ ஐஸ் சொல்லிச்சானு கொடுக்குறேன். இல்லனா நடக்கிறதே வேற. ஒத்திக்கிட்டு பணத்தை தர்றா. Jaliya, jaliya, jaliyata. आ गया मैं आ गया था. Jaliya, 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 jaliyata. आ गया मैं आ गया था. நான் என்றும் ஜாலிடா என் பேச்சு தீயடா சக்தி என் பேரு தாண்டா அவரு என் சொத்துடா திமிரு என் கத்துடா டவுட்டே தான் தேவையில்லடா நானே ஓர் புயலடா ஸ்பீடு தான் ஸ்டைலுடா தில் இருந்தா புடிச்சுக்கோடா நானும் புல்லட்டுடா ரை ரை ராக்கெட்டுடா எனக்கே ஜெய் கோஷம் போடடா காசு கூட்டாளினா எவன் என்றால் எனக்கு என்னடா லோயர் கிளாஸே என் பேசுடா தில்ல மேரா ஹை கிளாஸ்டா சிறு பிள்ளை போல் நானடா சிங்கத்தை சீண்டாதடா கொப்புரான ஆடாதடா கும்மாங்குத்து தங்காதடா துர்க்கையின் அம்சமாய் பிறந்தேனடா ராமனின் ஆசியால் வளர்ந்தேனடா கோடியில் ஒருவனாய் நிற்பேனடா காலத்தின் கல்வெட்டில் நிலைப்பேனடா நான் உந்தன் சோதரா எதிரிதான் ஏதடா மனம் வைத்தால் மார்க்கம் உண்டடா நானோ புல்லட்டுடா ரை ரை ராக்கெட்டுடா எனக்கே ஜெய் கோஷம் போடடா ஜாலியா 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 ஜாலியாடா आ गया मैं आ गया था வைத்தால் எந்தன் பலம் அதிராத கூத்தம் பலம் பற்றி குடிச்சா புலியின் வசம் மனவில்லும் என் கைவசம் தொடை தட்டும் என் வாலிபம் பதராத பெரும் ராஜ்யம் என்னை எதிர்த்தா ஹீரோயிசம் தெரிஞ்சு கருகும் முன் மாமிசம் எட்டுத்திக்கும் வெற்றி கொடி என் சங்கமம் செய்யல்ல செத்துமடி என் கர்ஜிதம் என் தம்பு தைரியம் தாய் சீதனம் என் சக்தி நம்பிக்கை என் லட்சணம் எனக்கே நான் பாசுடா நான் என்றால் மாசுடா இமயம் தான் எனக்கு தூசுடா நானோ
புல்லட்டுடா ரை ரை ராக்கெட்டுடா எனக்கே ஜெய் கோஷம் போடடா என்னடா இவ்வளவு லேட் பண்றான்? பத்ரி அவனுக்கு போன் பண்றான். ஜோக்கி, மகாதேவன் நீ சொன்ன மாதிரியே செக்யூரிட்டி இல்லாம வந்திருக்காரு. யா நாம எப்போ மீட் பண்ணலாம்? டே ஆஃப்டர் டுமாரோ சந்திக்கலாம். எந்த இடம் அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு சந்திக்கலாம்னு சொன்னீங்க. உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்கும்போது டைம், பிளேஸ், கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்றதா. நாளன்னைக்கு சந்திக்கலாம்னு சொல்றான். Damn it. என்னடா இவன்? அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன உங்க சமஸ்தானத்துல வேலை செஞ்ச ஜானகி வர்மா இல்லடா. அண்டர்வேர்ல்ட் டீலிங்ஸ்ல கோடி கோடியா சம்பாதிக்கிற மல்டி மில்லியனியர் ஜாக்கி. அதுக்கு என்ன? இந்த பில்டிங்ல பாதி அவனுதுதான். இங்க பாரு, நமக்கு வேற வழி இல்ல. லெட் அஸ் வெயிட். ஏய், என்ன பவித்ரா சொல்லு. என்னங்க, ஐஸ்வர்யா யார்கிட்டயும் சொல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியூர் போயிட்டாங்க. வாட்? எப்போ? நீங்க கிளம்பின உடனேயே. ஐஸ்வர்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாத பவித்ரா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. டிஏஜி கிட்ட நான் பேசுறேன். ஓகே, ஜாக்கிரதையா இரு. ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சீக்கிரட்டா வெளியூர் போயிருக்காங்க சார். எங்க போயிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் சார். அந்த பொண்ணோட போட்டோவும் ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஜெய்ப்பூர் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா என்கொயரி பண்ணணும். பெரிய இடத்து ஃபேமிலி சம்பந்தப்பட்ட மேட்டர். அந்த பொண்ணோட ட்ரிப்பை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அவ்வளவுதானே சார்? பஹனா, கிரகணம் ஏற்பட இன்னும் 40 நாள் தான் இருக்கு. அந்த ஜுவாலாமுக்கி வைரத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும். அந்த மகாதேவராயன் பொண்ணை நம்ம ஆளுங்களால இன்னும் பிடிக்க முடியல. அந்த விஷயம் என் சோட்டா பேட்டா பாத்துக்குவான். இதான் மெஹரான்கட் கோட்டை. கோட்டை எல்லாம் நாங்க ஓட்ட நான் சொன்னோம். இதோட ஹிஸ்டரியை கரெக்டா சொல்லியே. உன் ஹிஸ்டரியும் சேர்த்து இந்த கோட்டையோட ஹிஸ்டரியில இருந்து ஜியோகிராஃபி வரைக்கும் புட்டு புட்டு போட ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? பையா. கைடா? கைடுல புக்கு நினைச்சியா? இவரு கிக்கு. இந்தால கைடு. உழைப்ப ஓட்ட தான் டூர் கைடு, உழைப்புக்கு டப்பு சைடு. நீ டப்பு சைடு தாங்கிறது அவங்களுக்கு அப்படப்பவே தெரியும். முதல்ல இந்த கோட்டையோட மேட்டர் என்ன சொல்லு. ஃபர்ஸ்ட் பில் எவ்வளவு கேட்பான்னு தெரிஞ்சுக்கோ. ராஜாவோட கோட்டம், ராணியோட தோட்டம், மொத்த டூருக்கும் 2000. Too much. இங்க பாரு பையா, காஸ்ட பத்தி யோசிக்கிறவங்களுக்கு டேஸ்டே இருக்காது. அங்க ஃபாரின் பார்ட்டி வெயிட்டிங். ஒரு நிமிஷம் மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் யோசிங்க. இவனுக்கு ஒரு ஜர்க்க கொடுத்துற வேண்டியதான். சரி, எங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லணும். சரி, பாஷையை பொறுத்து ரேட் இருக்கும். நாம தமிழ் பாஷையில பேசிக்கலாமே. அஸ்லி பாஷை தான் கேட்டிருக்கா. உங்களுக்கு எந்த ஒரு தமிழ் வேணும்? என்னது ஊருக்கு ஒரு தமிழ் இருக்கா? ஐயோ, எக்கச்சக்கமா இருக்கு. திருநெல்வேலி தில்லு வேணுமா, கோயம்புத்தூர் லொல்லு வேணுமா, மதுரை மாசு வேணுமா, ஸ்ரீரங்கம் கிளாஸ் வேணுமா, காரைக்குடி ஜோர் வேணுமா, கள்ளக்குடி பியூர் வேணுமா, சேலம் தூக்கல் வேணுமா, சென்னை லோக்கல் வேணுமா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். எப்பா, உங்க ஆளு சாதாரணமானவன் இல்ல, சகலகலா வல்லவன். நம்மால பேச்சு ஒவ்வொன்னு ஒரு அருவா வீச்சு. ரேட்ட பத்தி யோசிச்சு லேட் பண்ண அப்புறம் ஃபாரின் குரூப் இவர அள்ளி அவசரப்படாதே, அள்ளிட்டு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. பையா சாட்டியா. ராஜா மேல இருந்து தேக்தா, ராணி அங்க கீழே இருந்து தகிடதா. அப்ப சிப்பாயிங்க சிந்தாவா மூடிக்கிட்டு ஹோத்தா. உன் பையன் நையாண்டி நாயகனா இருப்பா போல இருக்கு. பீரங்கி 1863 இதை செஞ்சாங்க. மகாராஜா இத 1904 வாங்கினாரு. இந்த மாதிரி இங்க 150 இருக்கு. அத பத்தி சொல்ல. எதை பத்தி நான் சொல்ல? உங்ககிட்ட பேமெண்ட் பேசுனேன். இத பத்தி சொல்லதா? இத பத்தி மட்டும் கேளு, அத பத்தி சொன்னா எக்ஸ்ட்ரா ஆகும். இது வேலை செய்யுமா? உன்னது வேலை செய்யுமா? எது? மூளை. பேசி பேசி ரைட் பண்ணி எங்க எல்லாரும் நல்லா கைட் பண்ணிட்டயா. கொஞ்சம் உனக்கு பேமெண்ட் கொடு. டாமி, டெல் மீ. நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். நமக்கு தான் அவன் 8000 ரூபாய் கொடுக்கணும். நானா? எதுக்கு? சொல்ற கேட்டுக்கோ. அப்போ சினிமா தியேட்டர்ல 10000 ரூபாய் கட்டிங் போட்டல, அதுல 2000 ரூபாய் போச்சுனா மீதி 8000 ரூபாய் நீ தான் திருப்பி தரணும். கீப் இட். அது டிப். It's tip for that. And a hit cunning fellows. Come on girls. நான் தெய்வா, நாங்க உன் ஆளை ஓரம் கட்டிட்டோம். நீ எங்க கூட வந்தா நல்லா இருக்கும். இல்லனா உன்னை ஓரம் கட்டிடுவோம். இந்தா வேட்டைக்காரன் தொப்பி. வாங்க போலாம்.
வெயில தவிர எதுவும் இல்ல. கீழே மேல மொத்தம் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. Hey guys, see there. ஏப்பா ரெஸ்டாரண்ட் நிறுத்துப்பா. கூலா ஏதாவது குடிக்கணும். கூல்ட்ரிங்க். ஏய், no. Stop. இத குடிக்கிறதுக்காக நாம இங்க வரல. பின்ன சுட டீ குடிக்கிறதுக்கு. சுட டீயா? इतनी गर्मी में चाय? டீயா? ஸ்டவ்வே இல்ல, எங்க எடுத்துட்டு போறான் இவன்? அது என்னடி பண்றான் இந்த ஆளு? தெரியல. என்னடி இது? வேகிற வெயில்ல சுட டீ இப்படி ரசிச்சு குடிக்கிறா? வெயில் தாங்க முடியலடி. என்ன அவன் நம்மள விட மாட்டானா? சூப்பர் ஸ்டார் மாதிரி. இவன் வழி தனி வழியா இருக்கும் போல இருக்க. एक चाय दो. இவன் கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பொண்ணை விட ரொம்ப அட்வான்ஸா போறான். உச்சி வெயில உட்காந்து உறிஞ்சிரான் பாரு. அந்த லடிக்கு கிட்ட வாங்கிக்கோ. ஏய், நான் எது கொடுக்கணும்? நேத்து நீ என்ன ஏமாத்தின 2000 இப்ப இந்த டீயோட முடியாது. நான் ஏறி வந்த வண்டி ரெண்ட், அதுக்கு மேல டென்ட், என் பெட், ஒட்டக்க ஃபுட் எல்லாத்துக்கும் நீ தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து நீ எனக்கு அல்வா கொடுத்ததுல ஹர்ட் ஆயிட்டேன். அதுக்கு ஒரு 1000 எக்ஸ்ட்ரா. ரிவெஞ்சுக்காக வந்திருக்கான் போல இருக்கு. ரிவெஞ்ச் இவனது இல்ல, எந்த பணம் ஜர்க்கு பத்தல போல இருக்கு. ரணம் ஜர்க்க செட் பண்ணிட்டு வரேன். हेलो, तुम लोग कुछ काम करना, जोर से करना, मारना है, बहुत मारना है. मैं पैसे दूंगा, बहुत पैसे दूंगा. करेंगे. अरे छोड़ो, मुझे नहीं, उसको मालूम है. ஐயோ, அந்த பொண்ணை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியா? மாரோ குச்சு கரோன்னு சொல்றான்ல, அவனுங்க குச்சு கரோ தான் பண்றானுங்க. நடக்கட்டும். ஏதோ ஒன்று வாங்கிட்டு காப்பாத்துப்பா. நானே பெரிய ராக்கெட், கோட்டையில எனக்கு அல்வா கொடுத்துட்டு என் 2000 ஜாக்கெட் போடுறீங்களா? நான் வரல. எப்பா, அந்த பணத்தோட இப்ப ஃபைட் பண்றதுக்கு சேர்த்து கொடுக்கறேன், காப்பாத்துப்பா. என்ன பையா, என்ன நடந்துச்சு? பாப்பாக்கு இன்னைக்கு கலர் எல்லாம் போய் கருப்பா இருக்கும். ஜஸ்ட் மிஸ். கருப்பாயி கருப்பு போயிருக்குமா? பாப்பா எங்க? சமயத்துக்கு உன் பையன் வரலனா எங்க பாப்பாவை அவனுக்கு. புரிஞ்சது. உங்க பாப்பா கையில ஒரு பாப்பா கொடுக்க ஏற்பாடாயிருக்கும். இப்படி இது கண்டினியூ ஆச்சுன்னா என் பேக்ல இருக்க கேஷ் எல்லாம் ஜம்ப் ஆகி உன் பையன் பாக்ஸ்ல டம்ப் ஆயிடும். இது பாக்ஸ் இல்ல, ஏடிஎம். எல்லாரும் பணத்துக்காக ஏடிஎம்க்கு தான் போவாங்க. ஆனா இந்த ஏடிஎம் என் கூடவே வரும். இது பணத்தை உள்ள வாங்குமே தவிர வெளிய அனுப்பாது. கொய்யா, உன் பையன் எனக்கு வேணும். நீ அந்த டைப்பா? இந்த கன்னி பொண்ணுங்களை கூட்டிட்டு சுத்தினா எப்ப கன்னி வெடி வெடிக்கனே தெரியல. மொத்த டூருக்கும் வாழை எங்க கூட இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். கொஞ்சம் எடுத்து சொல்லியா ப்ளீஸ்? சரி, ஆனா ரேட் கொஞ்சம் அதிகமா. எவ்வளவு நாளும் பரவாயில்ல. எதுக்கு நீ உன் மேடத்து கிட்ட கேட்டு வா. அதுக்குள்ள நான் பையாவை கெஞ்சி ஒதுக்க வைக்கிறேன். ஐசே, எதுக்கு சொல்றேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடாமா. சரியா? டன். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ஆனா என்ன வேலை கொடுத்தாலும் அவன் செய்யணும். ஓகே. டம்மியை கூப்பிடு. ஏய் வா. ஓடு. ஏய் தெய்வா. இரு ஒன்னு வெச்சுக்கிறேன். வாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டீல் ஓகே. போலாமா? அப்படினா இந்த டெசர்ட்ல ஒரு ராத்திரி அவன் கூட அரேஞ்ச் பண்ணு. பையா, இனி பாதயாத்திரை. என்ன இவ்வளவு பெருசா ரேட்டா? 1 hour நடந்தாகணும். இவனுக்கு நரம்பு நட்டுக்குச்சு. இனிமே நாயனை வாத்திக்க வேண்டியதுதான். ஏப்பா, பாலைவனத்துல எங்க வேணாலும் டென்ட் போட்டுக்கலாம்ல. 1 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டு வந்து டென்ட் போட்டிருக்கேன். இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? விடியற நேரத்துல இங்கிருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் அல்லக்கை, தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் எல்லாம் தொங்கி போயிடும். மிஸ்டர் சக்தி, நான் படத்துக்கு போறேன். துணைக்கு வரட்டா? அதெல்லாம் வேணாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் சில்லுன்னு தண்ணி வேணும். ஐசே, இந்த டெசர்ட்ல குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் தண்ணி வேணும்னா எப்படி? அது அந்த ஆள் தான் யோசிச்சு முடிவு பண்ணோம். முடியாதுன்னா முடியாதுன்னு ஒதுக்க சொல்லு, விட்டுடுவோம். இந்த பாப்பா நம்ம பையாவால முடியாதது முடிச்சு வைக்காததுன்னு எதுவும் இல்ல. என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஒரு பக்கெட் தண்ணி 500 ரூபாயா?
5000. எம்மாடியோ என்னது பக்கெட் தண்ணி 5000 ஐசே இது பகல் கொள்ள ஐசே குளிக்கிறத மறந்துட்டு சென்று தச்சிக்க அதான் சீப். நத்திங் டூயிங். பணத்தை கொடு. விடியறதுக்குள்ள எப்படி கொண்டு வரான்னு பார்க்கலாம். அப்ப டிக்கெட் இப்ப பக்கெட் கட்டு கட்டா கேஷ் அமுக்குறான். இந்த பாரு பையா, இவன் இப்படியே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹர்ட் ஆயிடுவேன். வேண்டாப்பா, நீ ஹட்டானா எங்க பர்ஸ் ஃபட் ஆயிடும். இஸ்மாயிலே இந்த வேட்டைக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு. பாவம், ராத்திரி எல்லாம் நடந்து நடந்து 2 buckets வாட்டர் கொண்டு வந்திருக்கான். 10,000 வாங்கினாலும் பக்கா வேலைக்காரன் தான். டாமி, என்ன பாக்குற? என்னாச்சு உனக்கு? கொன்னிங் ஃபெலோ, உன்னை என்ன பண்ற பாரு. அஸ்தாயிட்டாங்க போல இருக்கு. இங்க இருந்த தண்ணியை கொண்டு வந்து வச்சிட்டு எங்க கிட்ட 10,000 வாங்கிட்டியா? You liar! கொன்னிங் ஃபெலோ cheat. நான் ஒண்ணு உங்களை சீட் பண்ணல. பக்கத்துல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்காம போனது உங்க அறிவு கட்டத்தனம். தெரிஞ்சு சொல்லாம விட்டது என் அறிவாளித்தனம். இப்ப புரிஞ்சிடுச்சுல்ல? நின்னு குளிக்க வேண்டாம், நீ இந்திய குளிக்கலாம். போய் குதிங்க. ஐசே உன் கேஷ் மொத்தத்தையும் வழிச்சிர போறான். டாமி, எனக்கு இது இடம் பிடிக்கல. Let's change the place. மேப் எடுத்துட்டு வா. அப்பா டாமி, ஏன் சாமி ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட போல இருக்கு. ரொம்ப ஆயிட்ட. ஒரு 1000 வெட்டு. நான் அத்தனால உனக்கு பணம் கொடுக்கணுமா? அட்டு உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். திட்டினா இன்னொரு 1000 ஏறும். இது ரெண்டும் கேட்டான் தான். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல சார். மயிலாப்பூர் கூட்டிட்டு போற மாதிரி ஜாலியா ஜெய்ப்பூர் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் எதுக்கு வந்தோம்னு சொல்லுங்க சார். 30 years டிபார்ட்மெண்ட் சர்வீஸ். டாப் சீக்ரெட்டை லீக் பண்ண கூடாது. ஏன் ஒருத்தங்கிட்டே லீக் பண்ணுங்களா சார்? டியூட்டில நான் ரொம்ப சின்சியர். கட்டின பொண்டாட்டியை கழட்டி விட்டவன். எதை எப்ப எங்க லீக் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த டாப் சீக்ரெட்டா கொஞ்சம் பொத்திக்கிட்டு வரியா? பொத்திக்கிட்டேன் சார். அது பாகிஸ்தான். Hey, what are you doing? Hey, hey. You're not nonsense. Go. How are you, Mahadevaraya? Janaki Varma, அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. No. Not Janaki. Jackie the Great. ஜாக்கி, இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா? I know. ருத்ர சூலத்துக்காக வந்திருக்கார் இந்த ராயர். வந்த மனுஷங்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் வள்ளல் இல்ல. You understand? I'm a businessman. What's your offer? என்ன வேணும் உனக்கு? எங்க பூர்வீக சொத்து, அரண்மனை, வம்சா வழியா சேர்த்து வச்சிருக்கமே, வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் தந்துறேன். அந்த ருத்ர சூலத்தை என்கிட்ட கொடுத்துரு ப்ளீஸ். மகாதேவா, உன் சொத்தோட மதிப்பு எனக்கு தெரியும். அந்த ரேட்டுக்கு ருத்ர சூலத்தை கொடுக்கறது கரெக்டான டீலா எனக்கு தோணல. ஒரு காலத்துல எங்க அப்பாவுக்கு நீ செஞ்ச அநியாயத்தையும் துரோகத்தையும் மறந்துட்டு கை கூப்பி தன்மானத்தை விட்டு வந்து கேட்கிறேன். ப்ளீஸ் அந்த ருத்ர சூலத்தை கொடுத்துரு. வேணும்னா அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க. உலகத்துல எந்த மதிப்பும் இல்லாதது உயிர் மட்டும்தான். அத உன்கிட்ட இருந்து எடுக்கிறதால குச் ஃபைதா நாய். ஏற்கனவே அக்கவுண்ட்ல ஏகப்பட்ட பாவம் சேர்த்து வச்சிருக்கேன். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, सोच के बताऊंगा.
எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. யோசிச்சு சொல்றேன். ஓகே பாய். ஏய் ஏய் அடங்கி வரமா. என்னடா இவன்? ஓ டாமி, சர்க்கஸ் குரூப் போற மாதிரி என்ன பஸ் இது? சீக்கிரம் இதை மாத்த சொல்லு. சொல்லிடு. ஹலோ தெய்வம், கேட்டில? அசமாத்திரு. ஸ்ரீநகர்ல இருக்கிற ஒரே ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல் இதுதான். ஓனர் தப்பு பண்ண சார்லி சாப்ளின் மாதிரியே இருப்பான். இத வரா பாரு. ஆயே ஆயே ஆயே. మన காஷ்மீர் ஆந்திரா விலாசுக்கு ரண்டி வாங்கோ வாங்கோ. வாவ், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? வேஷா, உங்க பேர் என்ன? பாஷா, பாபா, படையப்பா எல்லாம் கலந்த பாபு. பக்கெட்டுமா ஆப்பு. ஒரிஜினல் பேர் சொல்லியா? என் ஒரிஜினல் பேர் ஆனந்த் பாபுங்க. ஊர்ல எல்லாரும் ஆனந்த்னு கூப்பிடுவாங்க. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாமுங்க. ரொம்ப ஓவரா பேசுற. இங்க எப்படி செட்டில் ஆன? எந்த ஒரு பெஸ்ட் வர்ஸ்ட் லவ் ஸ்டோரிங்க. வாங்க சொல்றேன். இதுக்கெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா? லாரி கிளீனரா இந்த ஊருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரே பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு என் பார்ட்டு கொடுத்தேன். இவன் எனக்கு ஆர்ட் கொடுத்தான். இவங்க அப்பா ஆர்ட் பொட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இவளுக்கு தாலியும் இவங்க அப்பனுக்கு துளியும் ஒரே நேரத்துல கட்டிட்டேன். இந்த ஹோட்டலை அப்படியே சுட்டுட்டேன். தெய்வம் பையா, இவ ஆனந்த் பாபு இல்ல, அருவ பாபு. அடேங்கப்பா, என் பொண்டாட்டி நான் அப்படிதான் கூப்பிடுவான். சுப்ரா, லவ்ங்கிற பேர்ல ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து லவ் காதல் குருடு மட்டும் இல்ல, குள்ளமும் கூட. அதுக்கு இவன் தான் எக்ஸாம்பிள். கரெக்ட். உங்க எல்லாருக்கும் காட்டேஜ் ரெடியா இருக்கு, வாங்கோ. பிள்ளைங்க இல்லாதவங்க காலேஜ்ல படுத்துப்பாங்க. பிள்ளைங்க இருக்கிறவங்க வெளியே விளையாடுவாங்க. ஏன் நீ விளையாடுறதுக்கு உனக்கு பிள்ளைங்க இல்லையா? அதுக்கு தான் ட்ரை பண்ணி. நாம கிளம்பலையா? அப்படியே சார். சங்கவே, சங்கு ஊதியாச்சு. மாமன் தான் ஊருக்கு கிளம்பி வர போறேன். நான் சன்னியாசி ராகவன் பேசுறேன் சார். சொல்லு ராகவன். அவங்க ஸ்ரீநகருக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டோம் சார். வெரி குட், குட் ஜாப். தேங்க்யூ சார். சீக்கிரம் எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். எஸ் சார். நாம இப்போ நம்ம ஊருக்கு போலியா சார்? இல்ல, காஷ்மீருக்கு போறோம். நீ ஈஜிப்ட்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து பூஜை பண்ணதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு ஜெய்ப்பூர்ல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு தான் தகவல் வந்திருக்கு. நீ கொடுத்த 1 கோடிக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஃபர்தர் டீடைல்ஸ் நாளைக்கு தான் எனக்கு வரும். அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு சொல்லணும்னா 2 கோடி வேணும். என்ன பாக்குற? அந்த பொண்ணோட அப்பா என்ன ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நினைச்சியா? சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். பணத்தை கொடு, சும்மா முறைக்காத. நம்மளை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் உயிரோட இருக்கக்கூடாது. ஸ்ரீநகருக்கு போய் தேடுங்க. நல்லா தின்னுட்டு எப்படி தூங்குறான் பாரு. நம்ம சத்தம் போடாம போய் அவனோட ஏடிஎம் ஓபன் பண்ணி நம்ம கிட்ட நமக்கு பணத்தை இல்ல. நம்ம பணத்தை மட்டும் பணத்தையும் சேர்த்து எடுக்கணும். வேகமா போ, சத்தம் போடாம வாங்க. ஓகே ஓகே, மெதுவா. ஐயோ, பெட்டி போடல. சீக்கிரம் ஓபன் பண்ணு. என்ன இது சத்தம்? பேக் பஞ்சர் அடிச்சு போல இருக்கு. பியூஸ் புடுங்கிக்கிச்சா? இவன் தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி போகிறான். ஏடிஎம் ஆச்சே. நைட் டைம் செக்யூரிட்டிக்காக கரண்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமா ஏத்தி வைக்கிறேன். தொட்ட உள்ள கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி தீஞ்சு போயிடுவீங்க. சாம்பிள் டேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, இனி பக்கத்திலே வர மாட்டாங்க. பக்கத்துல வந்துதான் கக்கை ஏறி போச்சு. இனிமே ஏன் வரான்? டாமி, ஏன் சாமி? என் பொட்டியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணதுக்கு 10,000 உங்க அப்பா கொடுப்பானா? அதுக்குதான் ஷாக் கொடுத்துட்டியா? ஷாக்கு பனிஷ்மெண்ட், கேஷ் பெனால்டி. பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் தள்ளணும். என்ன விளங்குதா? டாமி, 1000 கொடுத்துறேன். போலாண்டி. உள்ள இருக்கு, கொண்டு வந்துடுறேன். இவன் கொஞ்சம் ஓவர்ல. இவனுக்கு தான் அதிகமா அடிச்சிருக்கு. ஹலோ சங்கு, ஜில்லுன்னு இருக்கிற காஷ்மீர்ல ஹனிமூன் நடக்க வேண்டிய பிளேஸ்ல நீ இருக்க வேண்டிய இடத்துல அந்த லொல்லு இருக்கும். என்ன வேலையா வந்திருக்கானே தெரியல சங்கு. ये लड़की को देखा? नहीं எதையுமே செட் பண்ண மாட்டேங்கிறான். கட்ட பொண்டாட்டியா காட்டி விட்டு வாங்குறான். கன்றாவி பிடிச்ச பையன். நம்ம கஷ்டம் அவனுக்கு. என்ன தம்பி தமிழா? நான் அப்புறம் பேசுறேன் சங்கு. நீங்களும் தமிழா சார்? என்ன சைட் லைன்காக வந்திருக்கீங்களா? இல்ல,
சைட்டு வாங்கலாம்னு வந்திருக்கோம். யாரா அவன்? நீ எதுவும் ஹர்ட் ஆகாத. அந்த பார்ட்டி கொஞ்சம் லோக்கல். அனுபவம் பேசுது. என்ன விஷயம் சார்? நாங்க சும்மா ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். கொடுத்து வச்சவங்க நீங்க. எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஓ வைஃபோட வந்திருக்கியா? அவன் எங்க என்ன வர விட்டா? பிரிச்சு தனியா தள்ளிட்டு வந்துட்டான் சார். ஐயோ. இந்த ஆல் தி பெஸ்ட். இந்த பேக்ல ஏய் பிளேட் பாய் வந்து போட்டோ எடு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சங்க இங்க தமிழ் இந்த கில்பான்ஸ்களை பார்த்தா ஒண்ணு கூட பெத்தவங்க பார்த்து வைக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரியலையே. ஆல் ஜம்பிங் பேச்சஸ். இதுங்க ரொம்ப ஓவரா போகுது. இதுங்க மூஞ்சிகளும் மேக்கப்பும் லிப்ஸ்டிக்கும். நான் அன்னைக்கே சொன்னேன் இதுங்க லொல்லு கேஸ் என்ன விட்டுருன்னு. வா சேர்ந்து நில்லு வா. கூடவே ஒரு அல்லக்கை வேற. அவன் தானே அல்லக்கை மட்டும் இல்ல மொள்ள கண்ணம் முழுக்கு வாயன். எப்போது உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கிய? முதல் தடவை பார்க்கும்போதே அது உடைஞ்சு போச்சு. ஐசு இந்த வெதர்ல கூட ஏன் இவ்ளோ ஹாட்டா இருக்க? இந்த ஜித்தனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஜர்க் கொடுக்கணும். கொடுத்துற வேண்டியது. வாங்க ஸ்னோக்கு போலாம். வாங்க. எவ்வளோ ஐஸ். யோ பையா நீ வந்து காட்ட மாட்டியா? பனிமலையில காட்டுறதுக்கு ஒண்ணும் இருக்காது. எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். போய் போட்டோ எடுத்துருவாங்க. அங்க போய் போட்டோ எடுப்போம். ஐயோ ஜாக்கிரதை. இது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். அந்த பக்கம் ஸ்னோ ட்ராப்ஸ் இருக்கு. ஆர் யூ ஓகே? இந்த போர்டை தாண்டி அந்த பக்கம் போக கூடாது. நிறைய ட்ராப்ஸ் இருக்கு. ரொம்ப டேஞ்சர். இவ்வளவு பெரிய போர்டு வச்சதுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு அங்க போறோம்? நாங்க என்ன பைத்தியமா? அந்த பக்கம் ரொம்ப டேஞ்சர். மேடம் அந்த என்ன பக்கம் போற பண்ண டேஞ்சர். எதுக்கு ரிஸ்க்? வா திரும்பி போயிடலாம். டாமி டெல் மீ. அந்த சக்தியை வீக் ஆக்குற பிளான் ஒன்னு போட்டிருக்கேன். என்ன பிளான் அது? நான் அங்க ஒளிஞ்சுக்கிறேன். எங்கேயுமே என்ன காணோன்னு கொலக்கத்தோட போய் அவன் கிட்ட சொல்லுங்க. அவன் என்ன தேடிக்கிட்டு வருவான். அப்போ அந்த ஸ்காஃப பாப்பான். அந்த ஸ்பாட்டுக்கு போவான். ட்ராப்ல மாட்டிக்குவான். நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுல? நம்ம பள்ளத்தாக்கு கவர்ச்சிங் மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து திருப்பி அதை புடுங்கி ஆகணும். We will save him as a deal all cash back. ஓகே ஓகே சூப்பர் ஐடியா. கம் ஆன். அது ரொம்ப டேஞ்சர். Go ahead. சொன்னா கேளுங்க. அவன் வருவான். என்ன சுத்த முத்தம் தேடுவான். ஸ்லிப் ஆவான். சர்ன்னு ரோல் ஆவான். ட்ராப்ல போய் விழுந்துருவான். சக்தி சக்தி ஐஸ காணோம். கண்ணாடியை கழட்டி பாரு சுத்தி ஐஸ் தான் இருக்கு. நான் சொல்றது எங்க ஐஸ்வர்யா பத்தி. எங்க ஐஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா? ஜோக் இல்லையா? நிஜம்தாயா? வந்து காப்பாத்தியா? வாயா ப்ளீஸ் வந்து காப்பாத்தியா? வா வா சீக்கிரம் வா. ஜல்தி அந்த பக்கம் தான். ஐஸ்வர்யா ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க போனா ஐஸ்? ஐஸ்வர்யா ஐஸ் ஐஸ் ஐஸ்வர்யா 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 மேடம் இங்க பாருடி. மேடம் மேடம் ஐசோ கண்டனே சுரக்காக்கள் மோத சுக்கல் தானே சுமந்திர காடின்னு யாரு சொன்னா யாரு சுட 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 கண்ணோட யார் வந்தது என்னோட யாரு 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 ஆள அள்ளுற ரசகுல்லா கண்ணால் குத்துற போர்வில்லா ஏனோ இசைகள் பிடிக்குது சென்றல்லா வீதியில் நடக்கும் பெண்மையில்லா என்னை சுத்துது நொடி முள்ளா ரசிப்பேன் உன்னை நானும் நான்
தினம் பழக உயிரில கலக்க தினம் தினம் பழக உயிரில கலக்க நரம்புகள் வெடிக்க உறக்கத்தை தொலைக்க நரம்புகள் வெடிக்க உறக்கத்தை தொலைக்க Yamma 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 Gumma 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 கட்டு கட்டு கால் கட்டு அசலு வட்டி மொத்தம் கை தொட்டு மொத்தம் இட்டு 8 8 18 வயதானாலே உயிரில் பூமுட்டு இதழ் வெட்டு பொங்காமல் பொங்காதோ ஆசைதான் பாயாதோ உன் வீட்டு வழி கேட்டு புல்புல் பாறையில் புல்பட்டு உடையது உந்தன் விரல் பட்டு என்னவோ செய்தாயே நீ மை போட்டு பயச பதைக்கிற பேயோட்டு பாடி குளிர்கிற தீ மூட்டு பெண்ணே உள்ளுக்குள் ஏதோ நீரூட்டு குச்சாங் குச்சாங் குச்சாங்கே குச்சாங் குச்சாங் குச்சாங்கே குச்சாங் 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 குச்சாங்கே ஓ பேபி சொல்லடி பல்பி நீ ஏதோ ஆனது என்ன சம்மைக்கா பேபி 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 நில் 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 மெதக்குது மனசு வாட் ஹேப்பன் யார் என்னானதோ வாட்டி பேபி 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 ரெக்கைகளாச்சு என் கால்கள் எங்கோ செல்லுது என் உயிர் தன்னாலே மனம் போலே காதல் கல்லை வீசாதே முத்திரை குத்தி ஐயோ தாக்காதே அரும்பாலே ஐயோ யமகாதண்டா ஏதோ செய்தாய் போடா நெஞ்சிலிடமுண்டா அன்பே அழகிய களவாணி மனம் என்னும் நாட்டின் மகாராணி கண்ணம் மின்னிடு பிஸ்தா தோட்டோனே அடியே கத்திரி பூவானி நின்னா திக்குகள் எல்லாம் நீ காதல் வானம் நீ மோட்டோனே குச்சாங் குச்சாங் குச்சாங்கே குச்சாங் குச்சாங் குச்சாங்கே குச்சாங் 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 குச்சாங்கே ஓ பேபி சொல்லடி பல்பி நீ ஏதோ ஆனது என்ன சம்மைக்கா நில் 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 மெதக்குது மனசு வாட் ஹேப்பன் யார் என்னானதோ வாட்டி இப்ப எப்படி இருக்கு? நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? அந்த ஆண்டவனோட அருளாலதான் இவ தப்பி போச்சா. அந்த கேண்டிடேட் நீ எப்போ பேட் பாய் சொல்லுவேன். உன் லைஃபை காப்பாத்தி லைஃப் பாய மாறிட்டான். வாவ் எவ்வளவு அழகா இருக்கு. காஷ்மீர்ல இருக்கிற சக்தி பீடம் இதான். அப்படியா? எதுக்காக இப்படி கட்டுறாங்க பாபு? இந்த அம்மா இருக்காளே மகாசக்தி வேண்டுதலை நிறைவேற்றுற தாயி. நான் இந்த ஊருக்கு வந்து இவங்க ஹோட்டல்ல பேரரா சேர்ந்து பிளேட்டு கழுவி பெஞ்சு தொடச்சிக்கிட்டு இருந்த காலத்துல இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான், ஒரு முடி கட்டின வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஆனந்துக்கு தெரியாதே நானும் கட்டினேன். ஐசு, நீ எதுக்கு இப்ப முடி கட்டின? யாருக்காக அந்த வேண்டுதல்டி?
இங்க பாரு ஐஸ் இங்க பாரு ஏய் சொல்லு ஐஸ் हेलो वसीम लड़की मिल गई चलो எங்க தெரியல சின்ன கார்ல வந்து கடத்திட்டு போறாங்க சக்தி ப்ளீஸ் சீக்கிரம் वसीम அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹில் டாப் போறோம் நீ அங்கே வந்துரு वसीम எங்க அவ ஒருத்த ஆள கூட்டிட்டு வேணா நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து அந்த ஐஸ்வர்யாவை தப்பிக்க வச்சது எந்த சக்தி? சார் சார் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இங்க வந்து தங்குற டூரிஸ்டுங்களோட போட்டோ எடுத்து ரிசப்ஷன்ல மாட்டுறது என் வழக்கம் நீங்க வேற ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க ஒரே ஒரு போட்டோ சார் ப்ளீஸ் ஓகே ஆந்திரா ஹோட்டல் இருக்கு சர்ச் பார்க்கலாமா அந்த ஹோட்டலுக்குள்ள இப்ப போவீங்க எதையும் காம்பீங்க என்னமோ கேப்பீங்க எதை காம்பீங்க என்ன கேப்பீங்க சார் போட்டு வாங்குறியா பொத்திக்கிட்டு வா क्या रूम चाहिए नहीं लड़की चाहिए इधर नहीं मिलेगा ये लड़की को देखा என்ன வெள்ளையா தெரியுது ஓ ஐஸ்வர்யா நீங்க தமிழா சார் ஆமா
இவங்க 2 நாளா என் கூட தான் சார் உன் கூட தான் இருந்தாங்களா? இப்போ எங்க இருக்காங்க? இப்பதான் இப்படி போனாங்க. எங்க போனாங்க? இப்படிதான் சார் போனாங்க. இப்படிதான் போனாங்கன்னா எங்கயா போனாங்க? A to Z டிராவல்ஸ் ஒயிட் டெம்போல போனாங்க. நீங்க இப்பவே போனீங்கன்னா உங்களை பிடிச்சிடலாம். அது பள்ளத்தாக்கு. நீங்க லெஃப்ட்ல இறங்கி ரைட்ல போனீங்கன்னா ஒரு மலை வரும். அந்த ரீச் பண்ணிடுவோம் சார். ஹலோ சார், ஹலோ யாருன்னு சொல்லிட்டு போங்க. சரியான கொசமாண்டைய. வர்மா, நம்ம கிளம்பலையா? அடடா, தமிழ்நாட்டுக்கு இல்ல தேடுறதுக்கு கிளம்பியா? தெரது ஏன் சங்க எடுத்துட்டு இருக்க? முதல்ல இவனுக்கு தங்க ஊதுற சங்க. ஐசு இத பாரு, இங்க வரலவே. இவன் ஒருத்த அவனா விரல வைக்க சொல்றான். நீ வைமா. விரல எதுக்கு? மனச வச்சு சொல்றேன். ஹரித்வார். ஹரித்வாரா? மாதேவா, ஜாக்கி போன் எடுக்க மாட்டேங்கிறான்டா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அந்த ஈஜிப்ட்காரங்க கூட ருத்ரசூலத்தை வாங்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. நான் முதல்ல ஹரித்வாருக்கு போய் சுவாமியை பார்க்கணும். ஜுவாலமுகிக்கு கங்கா நதியில அபிஷேகம் பண்ணணும். ஐஸ்வர் எந்த நேரத்துல எங்க போனாலே தெரியல. ஜாக்கி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. நீ இந்தியாவுக்கு உடனே கிளம்பு. ஓகே. சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கா. நம்ம ரிசப்ஷனுக்கே கலை வந்துருச்சு. பவுத் அச்சா ஏனா? ஹாஞ்சி. ஆஜா, வேலையை பார்க்கலாம். ஜா. सर यहाँ रूम्स अवेलेबल नहीं, दूसरा होटल देख लीजिए ना प्लीज. पोंगो ना. इस लड़की को देखा है क्या? என்ன பாம்பு படம்டா இது? ரக்கைக்கெல்லாம் இருக்கு. தக்கை இல்லாத பொக்கையான பாட்டில் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இது மண்டியை பத்தியா முள்ள மன்றி மாதிரி இருக்கு. ஓ நிக்கலோ வெள்ளே ஓடு கெட்டா. எத்தனை பாஷையில சொல்றது பாரா. அருவ பாபு தான் பேசுறான். நம்மள மறக்க முடியல போல இருக்கு. ஹலோ தேவா, எங்க போறீங்க தேவா? ஹரித்வார். ஹலோ ஹலோ, அருவ பாபு லைன் அறுந்து போச்சு. பவித்ரா, என்னங்க? ஜுவாலமுகியை காணோம். ஒருவேளை ஐஸ்வர்யா பணத்தோட சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பாளோ? ஐஸ்வர்யா, ஜுவாலமுகிக்கு கங்கா அபிஷேகம் பண்ணணும். இப்ப என்ன செய்யறது? ये लड़की को देखा? பூஜை செய்ய ஒரு பூசாரி புடிச்சு வரேன். பிடிக்க வேண்டிய தேவையே இல்லை. மே ஆகையா சங்கல்ப சித்திரஸ்து சர்வாபிஷ சித்திரஸ்து ததாஸ்து. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேள்? அத மட்டும் கேட்காதீங்க சாமி. இவங்க எங்க இருந்து வந்தாங்க, எங்க போவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இதுங்க ஒரு வேடிக்கையான பேட்ச். அதுல இந்த டாமி ஒரு டம்மி. எதையாவது நோடிட்டே இருப்பான். அவர் கேட்டாரா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னையா.
நீ கூட நம்ம சைடு தான் உள்ள ஆமா தம்பி. நாமம் நாமதேயம் நாராயணன். சரி அதை விடுங்க, பூஜை ஆரம்பிச்சிடுவோம். இதுல முதல் தட்சணையா 1116 ரூபாயை கொடுங்க. இன்னும் கூட இது பிடிக்கும். பூஜை பிடிக்கிறது ரொம்ப நேர மாட்ட நக்கர மாடு கெடுக்குங்கற கதை தான் உங்களுக்கு. உங்க கதை என்னவா? நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஜில்ல போல இருக்கு. ஆமாடா அபிஷ்டம். ட்ரெஸ் மாத்தின வந்துருங்க. பூஜை ஆரம்பிச்சு. வாங்க 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 வாங்க. ஓம் மகா மங்களகாரிண்யே ஸ்வாஹா. என்ன ஜெய்ப்பூர், காஷ்மீர், இப்ப இந்த ஹரித்வார், இப்படி ஊரூரா என்ன காவடித்துக்கு வச்சீங்கன்னா இந்த சன்னியாசிகளோட சேர்ந்து நானும் சன்னியாசி ஆகிவன் பயமா இருக்கு சார். நான் தேடி வந்த ஆள் கிடைக்கிற வரைக்கும் உன்னை சன்னியாசிகளோட சேர விட மாட்டேன். உன் பொண்டாட்டி கூடயும் சேர விட மாட்டேன். சுவாமி, இங்க அம்பாளோட சக்திபீடம் இருக்குன்னு சொன்னாங்களே, இருக்குமா? எங்க இருக்கு? அதோ இருக்கு பாரு, மானசாதேவி கோவில். அம்பாள் அஷ்ட துண்டங்கள அஷ்ட திக்கில விழ அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம். அஷ்ட துண்டங்கள் இல்ல சுவாமி, அஷ்டாதச துண்டங்கள் 18. புராணம், சாஸ்திரம், வேதம் எல்லாத்தையும் ஒண்ணு முழுகினவனா எங்கிட்டயே துண்டங்களை பத்தி பேசுறியாடா படவா? கோவப்படாதீங்க சுவாமி. அஷ்டாதச சக்தி பீடங்கள் 18, சித்த பீடங்களையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 108 பீடங்கள் இருக்கு. 18 பீடம் 108 பீடம்னு வாய்க்கு வந்து படிக்கலாம் சொன்னா எப்பறா? என்னடா தெரியும் உனக்கு? ஒரு சக்தி பீடத்தோட பேரா தெரியுமா? இல்ல அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? லங்காயாம் சங்கரி தேவி, அதாவது லங்கையில விசாலாட்சி, கஞ்சி, அதான் சென்னைக்கு பக்கத்துல எங்கேயோ. லங்காயாம் சாங்கரி தேவி, காமாட்சி கஞ்சிகாபுரி, பிரஜும்னே ஸ்ருங்கலா தேவி, சாமுண்டே கிரௌஞ்சப்பட்டனி, அலம்புரே ஜோகலாம்பா, ஸ்ரீசைலே பிரமராம்பிகா, கோல்ஹாபுரே மகாலட்சுமி, மஹூர்யே ஏகவேரிகா, உஜ்ஜைன்யாம் மஹங்காளி, பீட்டிகாயாம் புருஹூதிகா, ஓட்யாயாம் கிரிஜா தேவி, மாணிக்யா தக்ஷவாட்டிகி, ஹரிக்ஷேத்ரா காமரூபா, பிரயாகே மாதவேஸ்வரி, ஜ்வாலாயாம் வைஷ்ணவி தேவி, கயா மாங்கல்ய கௌரிகா, வாரணாசியாம் விசாலாட்சி, காஷ்மீரே து சரஸ்வதி. 18 சக்தி பீடங்கள். கணக்கு கரெக்டா இருக்கு கண்ணா. நீங்க பெரியவங்க சுவாமி, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. தெரியாத தெரியும்னு சொல்லாதீங்க, தெரிஞ்சதை மட்டுமே சொல்லுங்க. இவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. ज्वालामुखी रक्षकन வசீத், அவங்க வேன் இங்க இருக்கு. டெஃபினட்டா அவங்க இங்க தான் இருக்கணும். இந்த வர்மா எங்க போய் தொலைஞ்சான்? ये लड़की को देखा? ஓ, இந்த பொண்ணா? தேக்கா தேக்கான்னு எனக்கு இத்தனை நாள் டேக்கா கொடுத்துட்டீங்களே. இந்த பொண்ணை நான் காஷ்மீர்ல பார்த்தேன். பொண்ணா? ஏ லड़की மேடே देखा. இது ரூபாய்க்கு ஒரு பணத்துக்காக விட்டு போறேன். அவரை சொல்ல விடியா? தமிழ் பொண்ணு தானே? அந்த பொண்ணுக்கு தான் பூஜை பண்ணிட்டு வரேன். எங்க? அதோ அங்க இருக்கா. பாப்பா.
உன்னை தேடிட்டு யாரோ வந்திருக்கா. நீ ஓ போலீஸா? போலீஸ் சக்தி நாம உடனே இந்த இடத்தை விட்டு போகணும். அவசரப்படுற? என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஆன் ஃபாஸ்ட் லெட்ஸ் கோ. சுவாமி, தப்பு நடந்து போச்சு சுவாமி. நான் வெறும் கையோடு வந்திருக்கேன். ஆமா சுவாமி, எங்க வீட்டுல ரொம்ப பத்திரமா வச்சிருந்த ஜுவாலாமுக்கி காணாம போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அது என் மகிட்ட இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. ஆனா இப்போ அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. கங்கா நதியில அபிஷேகம் பண்ண ஜுவாலாமுக்கி என்கிட்ட இல்ல. என்ன செய்யறது சுவாமி? கவலைப்படாத மகாதேவராயா. புனிதமான நம்ம எண்ணம் நிறைவேறணுங்கிறது அந்த தெய்வ நிர்ணயம். அதனால நடக்க வேண்டிய சமயத்துல அமிர்த யோகத்துல ஜுவாலாமுகிக்கு கங்காபிஷேகம் நடந்துருச்சு. என்ன சுவாமி சொல்றீங்க? அபிஷேகம் நல்லபடியா நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ரக்ஷகனும் வந்துட்டான் அந்தராத்மா சொல்லுது. எல்லா ஜெகன்மாதாவோட கடாட்சம். சுவாமி, ஜானகி வருமா அந்த ருத்ர சூலத்தை கொடுக்க மாட்டேன்டா. என் ஆஸ்தி பூரா கொடுக்கறேன்னு சொல்லியும் தரல. போலீஸ் போலீஸ் பாருங்க. சார் சார், ஐ எம் இன்ஸ்பெக்டர் ராகவன். உங்க பொண்ணு ஐஸ்வர்யா இங்க வந்திருக்காங்க சார். நிஜமா? ஆமா சார். எங்க? எங்களை பார்த்த உடனே ஓட்டாங்க சார். சுவாமி, ஐஸ்வர்யா இங்கதான் வந்திருக்கலாம். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே ஜுவாலாமுகிக்கு அபிஷேகம் நடந்திருக்கு. ஜுவாலாமுகி ஐஸ்வர்யா கிட்ட தான் இருக்கணும். ஆனா ஐஸ்வர்யா எங்க இருக்கா? I love you. Aishu, what is this? நான் இன்னைக்கு சக்தி கிட்ட சொல்லிட போறேன். ஐசே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? தெய்வம், எது எப்படியோ உன் ஆளு லக்கி ஃபெலோயா. I love you. பழகிட ஆசை வச்சனா அடியே உன் மூச்சிலே இருப்பேனே ஓரமா நகராரே இரு விழிகளிலே அலிச்சாரே இவன் மொழிகளிலே ஒரு போரே இரு உயிரிலே வரலாரே தினம் காதலிலே மயக்காதே மச்சினா நீ காதல் தேசம் மன்னனா அடியே நான் ஜித்தனா தினம் பழகிட ஆசை வச்சனா தட்டுதாவா நான் ஒரு தபா ஏ மருதபா இங்கு வரட்டுமா அப்பா முன்னால் உரிமைதானா பின்னால் தவிழுதானா
இல்லானா தகராறே இரு விழிகளிலே அலிச்சாரே இவள் மொழிகளிலே ஒரு போரே இரு உயிரிலே வரலாறே தினம் காதலிலே மயக்காதே மச்சுனா நீ காதல் தேச மன்னனா அடியே நான் ஜித்தனா தினம் பழகிட ஆசை வச்சனா una de loco sempre y coco una de loco sempre y coco quiere quería que yo estoy ya se le ve fea vaya vaya quiere quería que yo estoy ya se le ve fea vaya vaya 1 2 3 sembrane sembrane seya 1 2 3 sembrane sembrane seya மனவீடா நீ இங்கு தங்கவாடா ஒரு வாடகை கிடையாதடா உயிரியடாடா செமஹாட்டா ஒரு முத்தங்கித்தங்கேட்டா நீ இச்சுன்னு தானச்சுன்னு உன தின்ன டாட்டா அன்பே மூங்கிலாடா வந்த காற்றலீடா இந்த மீசை மேலே ஆசை தோறும் நேரம் தானே எப்போது தகராறே இரு விழிகளிலே அலிச்சாரே இவள் மொழிகளிலே ஒரு போரே இரு உயிரிலே வரலாறே தினம் காதலிலே ஐ டோன்ட் லவ் யூ. ஐ டோன்ட் லவ் யூ சூப்பர் என்னடி இது? ஐ லவ் யூன்னு 1000 பேர் எழுதிருக்காங்க நம்ம ஆளு பிளட்டால எழுதினாலும் பெண்ட் ஆக மாட்டாரு என்னாச்சு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இறங்க இறங்க பாய் அவன் தான் இவன் சாலா என்ன அடிச்சு போட்டு ஓடினவன் चलो मार दो उसको Send backup immediately. A1 calling. A1 calling.
NSA சீக்ரெட் ஏஜென்ட் சக்தி ஸ்வரூப். Take her away! Take her away!